نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا تحزن إن الله معنا وقال أيضا إن معي ربي سيهدين صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதீனத்து சீமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபெயின்கள், தபா தாபெயின்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மேலும் இந்த மன்றத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் மீது என்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். இக்காலத்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கவலை, துன்பங்கள், பிரச்சனைகள். இந்த துன்பங்களிலும் இந்த கவலைகளிலும் மனிதன் அதற்கு தீர்வாக எடுக்கும் விஷயம் தற்கொலை. தன்னுடைய மரணத்தை சந்திக்கும் அளவிற்கு தைரியம் உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளை சந்திக்க தைரியம் இல்லாமல் இருக்கிறான். இங்கு நாம் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வானம், பூமி இவை அனைத்திலும் உள்ள விஷயங்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு தீங்கிழைக்க நாடினாலும் அல்லாஹ் அதை நிர்ணயிக்காமல், அல்லாஹ் அதை நாடாமல் அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கவலைப்படாதீர்கள். இன்னல்லாஹ் மஅனா. அந்த நன்மையையும் தீமையையும் அளிக்கக்கூடிய அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். நாம் வரலாறிலே பார்த்திருப்போம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் கடலிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய அந்த தருணத்திலே ஃபிரௌன் அவர்களை சூழ்ந்திருக்கும் அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறினார்களாம், மூசாவே எங்களை கைவிட்டு விட்டீர்களே என்பதாக. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கல்லா, அவ்வாறல்ல, இன்னமா ரப்பி சயஹ்தீன். நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவனை நமக்கு வழிகாட்டுவான் என்பதாக கூறினார்கள். அவர்கள் அந்த கடினமான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள், அல்லாஹ்வை ஆதரவு வைத்தார்கள். அதனின் காரணமாக மறுகணமே கடல் பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்தது. எனவே ஒரு மனிதருக்கு கவலையோ துன்பமோ பிரச்சனைகளோ வந்தால் அதற்கு அவர் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அதை அவர் அல்லாஹ்விற்காக பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும், நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பாதிப்பும், நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு கவலையும், அதற்கு நீங்கள் அல்லாஹ்வை நம்பி நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த பொறுமை உங்களுக்கு பாவ மன்னிப்பை தேடித்தரும், அத்துடன் அது உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவு சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே வரக்கூடிய காலகட்டத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக அதை பொறுமையுடன் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வை நாடக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.